பேர் விஜயலட்சுமிங்க. நான் இங்கே குபேர் நகரில் தொகுதியில் இருக்கிறேன். இப்போ இன்றைக்கி தான் வந்து எங்களுக்கு எலெக்ஷன் ஃபார்ம் இது கொடுத்தாங்க. ஆனால் இதில் இப்போ படித்து பார்த்ததுக்கே எனக்கு ஒரே ஒரு காலம் தான் புரியுது. மீதி 2 காலம் புரியவே இல்லை. என்ன முன்னாடி இதை கேட்குறாங்க, அது எப்படி நாங்கள் டீட்டெயில்ஸாக எடுக்கிறதுனே எங்களுக்கு தெரியவே இல்லை. ஓரளவுக்கு படித்த எனக்கே இதுவே எனக்கு புரிய மாட்டேங்குது. அது எலெக்ஷனுக்கு இப்போ ரொம்ப டைம் வந்து சீக்கிரமாக இருக்குது, எலெக்ஷன் டைமும். அதுக்குள்ளே எப்படி நாங்கள் இதில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தரதுன்னு தெரிலங்க. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு, இது எலெக்ஷன் இப்போ நடத்திட்டு பழைய இதை வச்சு நடத்திடலாம் எலெக்ஷனை. அப்புறம் வேணால் கூட நீங்கள் இது எது உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் அப்புறம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிங்க. அதுதான் எனக்கு சொல்ல தோணுது. ஏன்னா இப்போ இதே எங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. அதை கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்து கொஞ்சம் இதை கொஞ்சம் திருத்தலாங்க. கொஞ்சம் கூடிய சீக்கிரம் திருத்தி கொஞ்சம் வெளியிட்டுருங்க ஆணையை. ஏன்னா இதை வந்து நீங்கள் கொடுத்துக்கிறதே எனக்கு நிஜமாக புரியல. ஃபர்ஸ்ட் காலம் மட்டும்தான் புரியுது. என்னென்ன குடுத்துருக்கு, அதுல என்னென்ன உங்களுக்கு குடுக்குறது கஷ்டமா இருக்கு? என்ன பிரச்சனை? அது முந்தைய என்னமோ 2002ல் எங்கே ஓட்ட போட்டீங்க, அப்போ என்ன உறவின்முறை, எந்த தொகுதியில் யார் நின்னாங்க, எப்படிங்க ஞாபகம் இருக்கும்? இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் இல்லை. 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்குன்னு சொன்னால் எப்படி ஞாபகம் இருக்கும்? அதனால் எங்களுக்கு அதெல்லாம் ஞாபகத்திலே இல்லை. அதனால் அது கேட்குறது எங்களுக்கு சரியாகவே படலை. இன்னும் கேட்டால் இந்த டீட்டெயில்ஸ் கேட்குறதே சரின்னு என் மனசுக்கு படலைங்க. நீங்கள் இன்னும் கூட பொதுமக்கள்கிட்ட வேணா கூட பேட்டி எடுத்து பாருங்கள். எல்லாரும் இப்படி தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க, மெஜாரிட்டியே. இப்போ சொந்த வீட்டில் இருக்குன்னு தெரியுது. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இடம் செஞ்சு போனால் அவங்களுக்கு சூழ்நிலை எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும் தான். ஏன்னா தொகுதி மாறும், அட்ரஸ் மாறும், நிறைய ப்ராப்ளம் இருக்கும். இந்த நம்பர்லாம் மாறிடும், அது உண்டு. ஆனால் ஓன் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஆமாம். பாஸ்கரன், நான் ரிட்டையர்டு அரசு ஊழியர். ஐயா வந்து இந்த தேர்தலுக்காக இப்போ வந்து அப்ளிகேஷன் கொடுத்து பதிய சொல்கிறாங்க. அந்த பதிய சொல்கிறது எதுக்காக பதிய சொல்கிறாங்கன்னு பெரும்பாலும் அவருக்கு தெரியல. தெரியாத அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு அரசு அதிகாரிகளோட கடமை. அங்கன்வாடி ஊழியர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் இதை பயஞ்சு கொடுங்க, இதை பயஞ்சு கொடுங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அவங்க ஒரு 10 பேர் தேடுறாங்க அதை ஏதறதுக்கு. ஐயா இதுக்கு பொறுப்பான தேர்தல் துறையை ஒழுங்கான முறையில் வேலை செய்கிறது இல்லை. ஐயா அரசு ஊழியர்கள் டெய்லி வராங்க. என்னங்க பால் வாயில் ஆள் இல்லையா? இல்லை நான் இந்த கடையை வச்சுக்கின்னு ஐயா வருவாங்கன்னா அவங்க வர்றதில்லை. 6 மணி வரைக்கும் வர்றதில்லை.